இனி மூன்றாவது குழுவில் உள்ள இரண்டாவது வினாவை பார்க்கலாம். ஒரு பைத்தன் நிரலும் அதை இயக்கும் போது கிடைக்கும் வெளியீடும் ஒன்று தரப்பட்டுள்ளது. நிரலை தட்டச்சு செய்து செயல்படுத்துக. இரண்டாவது வெளியீடு 2 கிடைக்குமாறு இந்த நிரலை மாற்றி எழுதவும். மாறுதல் செய்த கோப்பை ஹோமில் exam10 என்ற கோப்பு தொகுப்பில் உங்களது பதிவு எண், வினா எண், கோப்பு பெயராக கொடுத்து சேவ் செய்க. நிரலை தட்டச்சு செய்யலாம். அப்ளிகேஷன்ஸ், ப்ரோக்ராமிங், ஐடில், இதில் ஃபைல், நியூ. பைத்தன் ஷெல்லை மினிமைஸ் பண்ணி போட்டுடலாம். வினாவை பார்ப்போம். இப்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய வெளியீடு இந்த 2 வடிவங்களில் கிடைக்க வேண்டும். இந்த நிரலை தட்டச்சு செய்து தரலாம். ஃப்ரம் டர்ட்டில் இம்போர்ட். அந்த டர்ட்டிலுங்கிறது அதில் ஒரு பாயிண்ட் குறி வருது இல்லை, அந்த குறி தான் டர்ட்டில். அதை நம்ம லைப்ரரியிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறது, கொண்டு வர்றதுக்கு தான் இம்போர்ட் கமெண்ட் கொடுக்குறோம். என்டர். For I in range, என்டர் எழுதுகிறோம். அங்கே இந்த காலம் தர வேண்டும். காலம் தந்து என்டருக்கு எழுதுகிறோம். if I percentage to colon enter color spelling பார்த்துடுங்க. color purple, enter ஒரு பேக் ஸ்பேஸு அந்த இஃப்க்கு நேராக வர்றதுக்காக. colon enter color pink. பென் சைஸ் அது எல்ஸுக்கு நேராக வரணும். என்டர். forward I+10. என்டர் அடிக்கிறோம். டாட் இருபது. என்டர். லெஃப்ட் 44. இனி சேவ் பண்ண வேண்டும். ஃபைல், சேவ் அஸ், exam10, ஒன் 2 3 4 5 6 ரேஸ் நம்பர் கொடுத்துட்டோம். _ 3.2 இரண்டாவது வினா. சேவ், ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் மொடியூல். இந்த டாட் கமெண்ட் கொடுத்தனால அது டாட் வச்சு புள்ளி வச்சு போகுது பார்த்தீங்களா.
அவ்வளோதான். இதாக வந்துருச்சு நமக்கு முதல் உள்ளீடு. இனி ரெண்டாவது உள்ளீடு என்னன்னு பார்க்கலாம். ரெண்டாவது பர்பிள் வந்ததெல்லாம் பிளாக்காக வரணும், பிங்க் வந்ததெல்லாம் நீளமாக வரணும். அப்போது நம்ம பர்பிள் வந்ததெல்லாம் பிளாக், பர்பிளை வந்து நம்ம பிளாக்காக மாற்றிக்கிறோம். இது வந்து ப்ளூ, பிங்க் வந்து ப்ளூ. சேவ் பண்ணிக்கிறோம். ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் முடியும். இரண்டாவது வெளியீடும் கிடைத்தாச்சு. அவ்வளோதான். நினை சக்தி பிறக்கும், செய் வெற்றி கிடைக்கும்.